ज्ञानगंगा प्रवाहाय ज्ञानगंगा स्वरूपिणे ज्ञानगंगा प्रवाहाय ज्ञानगंगा स्वरूपिणे नामगंगा प्रवाहाय नाम गंगा प्रवाहाय त्यागराजाय ते नमः पंचनद क्षेत्रवासिने धर्मसंवर्धिने पदभृंगिने पंचनद क्षेत्रवासिने धर्मसंवर्धिने पदभृंगिने नानागद्यपद्यप्रदाय सप्तस्वरार्णवाय ते नानागद्यपद्यप्रदाय सप्तस्वरार्णवाय नमः विद्वन्मण्डलमध्यस्थाय विद्वन्मण्डलमध्यस्थाय विद्वन्मानसापहारिणे सन्मनो बिम्बलीलाय सद्गुरुवराय ते नमः सन्मनो बिम्बलीलाय सद्गुरुवराय ते नमः नमो सद्गुरुदेवाय नमो मद्गुरुदेवाय नमो मद्गुरुदेवाय नमो सद्गुरुवराय ते नमो नादावताराय नमो नादावताराय रामभक्ताय ते नमः त्यागराजाय ते नमः नादोपासन धुरंधराय नादवेदान्तवनवासिने नादोपासन धुरंधराय नादवेदान्तवनवासिने रामनाम जप कल्लिनाय रामनाम जप कल्लिनाय रामप्रियाय ते नमः रामनाम जप कल्लिनाय रामप्रियाय ते नमः सद्गुरु त्यागराजाय ते नमः सद्गुरु त्यागराज स्वामिनः जय. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிர்த சாகரம் பாகம் 40 தியாகராஜ சுவாமியின் சரித்திர அனுபவம் கீர்த்தானுபவத்தை தொடர்ந்து அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். இவ்வாறு இருக்கையிலே ஒரு முறை அவருக்கு ரொம்ப உடல்ல தேகத்துல அசௌகரியம், அசக்தம், ஜுவர தாபம் வந்து உஞ்சவர்த்தி போக முடியாம ஆயிடுத்து. தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு உஞ்சவர்த்தி நடத்த சொல்றார். சுவாமிக்கு முன்னாடி கயத்துக்கட்டில் போட்டுண்டோ நாமஜபம் பண்ணிண்டே ராமனை பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கார். அப்பொழுது வாசல்ல தை வெள்ளிக்கிழமை தர்மசம்வர்தினி தாயார் புறப்பாடாகி மேளதாளத்தோட வரா. மனைவியான கமலாம்பாள் ஓடிப்போய் உபகாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்து அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை கொண்டு வந்து இவருக்கு தர அதை ஏத்துக்கிறார். அப்பொழுது நல்ல அபராண காலம், வெயில் வேளை. யாரோ கதவை தட்டுறா. திறந்தா ஒரு மகா ஜாஜ்வல்யமான ஒரு சுவாசினி. இன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 16 வயசுக்கு மேல இருக்க முடியாது. ஆனா மகாராணி துல்லியனாக அவாத்துக்குள்ள அவ பிரவேசம் பண்றா. தியாகராஜன் உடம்பு சரியில்லைன்னு எங்க அண்ணா சொன்னா, ராமண்ணா சொன்னா, அதான் வந்தேன். தாங்கள் யார்? நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு கமலாம்பா விசாரிக்கிறா. அம்மா, உங்க ஆத்துக்காரர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு என் வீடும் தெரியும். நானும் இதே ஊர்க்காரி தான். தர்மாம்பாள் என்பது என் பேரு.
அவன் என்னமோ எங்காத்துக்கு வரமாட்டேங்கிறான். சரி, அவனை தான் பார்ப்போமே என்று நான் வந்தேன் என்று சொன்ன உடனே அவளை நமஸ்கரித்து பூஜை அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கே சுவாமிக்கு முன்னாடி ஒரு ஓலப்பாய போட்டு உட்கார வைக்கிறா, தீர்த்தம் கொடுக்குறா. உங்க ஆத்துக்காருக்கு உடம்பு சரியில்லை, தியாகுக்கு இந்த டப்பியில் லேகியம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை குழு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாளாம். கிளம்புறவளுக்கு ஒரு தட்டு நிறைய சௌபாகிய திரவியங்கள்லாம் கொடுத்து நமஸ்கரித்து அவள் ஆசீர்வாதத்தை பெற்று கமலாம்பாள் திரும்பி வரா. அந்த சுவாசினி கிளம்பி போகும்போது வாசலுக்கு சற்று முன் அப்படி திரும்பி தியாகராஜ சுவாமியை ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போறா. யாருமா வந்தா? யாரோ தர்மாம்பாளாம், இந்த ஊருக்காரிதாமாம், உங்களை நன்னா தெரியும்னு சொல்றா. உடல்ல இருக்கிற உடல் அசக்தத்தினால அவர் கண் அயர்ந்து சற்று நேரம் ராம தியானானுபவத்தில் லயம் ஏற்பட்டது. திருப்பி முழிப்பு வந்த புறம் கேட்குறார், அவள் லேகியம் பண்ணி கொண்டு வந்திருக்கா, உங்களுக்கு கொடுக்க சொன்னான்னு உடனே கண்ணில் ஒத்தின்னு வாயில் போட்டுக்கிறார். அந்த அம்மா சொன்னால் உங்களுக்கு சுஸ்தமாயிடும்னு சொன்னா. சற்று நேரம் படுத்துன்னு இருக்கார். நல்ல சரீரம் வஜ்ரவத்து, நல்ல ஸ்பூர்த்தியோடு எழுந்துக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி கேட்குறார், வந்தது யாருமா? அவள் இந்த ஊருக்காரியாம், அவள் பேர் தர்மாம்பாள்ன்று பேராம், இந்த ஊர்லேயே பெரிய கிரகம் அவள்துதாம்மாம், உங்களை நன்னா தெரியும், அவனுக்கு நன்னா தெரியும், அவன் தான் எங்காத்துக்கு வரமாட்டேங்கிறான்னு சொன்னான்னு உடனே கண்ண முடின்னு தியானம் பண்ணினா. தியானத்தில் தர்ம சம்வர்தனியான அறம் வளர்த்த நாயகி காட்சிதரா. பஞ்சநதீஸ்வர பிரேயசிம் பஞ்சபாதகநாசினீம் பஞ்சநதீஸ்வர பிரேயசிம் பஞ்சபாதகநாசினீம் பஞ்சநதீதடவாசினீம் சுவாசினீம் தியாகேஷினீம் பரமானந்தவிதாயினீம் பரசௌக்கியாதிதாயினீம் வரதர்ம சம்வர்தினீம் அம்பம் பரமேஷீம் உபஸ்மஹே வரதர்ம சம்வர்தினீம் அம்பம் பரமேஷீம் உபாஸ்மஹே. அவர் கயிற்றுக்கத்தில் படுத்துட்டே பார்க்கும் பொழுது திரும்பி பார்த்த அந்த ஸ்ரீமுகம் அவருடைய மனசை கொள்ள கொண்டிருத்து. அப்பொழுதிலிருந்தே அவருடைய நினைவாக இருந்தவளுக்கு இப்ப தியானத்துல அவர் சாட்சாத் அறம் வளர்த்த நாயகியாக தர்மசம்வர்தனியாக காட்சி தர அடுத்த நிமிஷம் எழுந்து உட்கார்ந்துக்கிறார். ஸ்ருதி மீட்டார், இன்று பர்யந்தம் ராமனை அன்றி வேற தேவதாந்தரங்களை பாடுவதில்லை என்று ஒரு சங்கல்பத்தில் இருந்தேன். என்னை திருத்தி ஆட்கொள்வதற்காக க்ஷேத்திரநாயகியான தர்மாம்பா என் வீடு தேடி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி என் சரீரத்தில் இருக்கிற உபாதையை நீக்கி அருள் பண்ணினாளே என்று ஸ்ருதியை மீட்டு பாட ஆரம்பிக்கிறார். அம்மா தர்ம சம்வர்தினி யாத்து கோபம் மாயம் தர்ம சம்வர்தினி இம்மஹினி நீ சரியவரம் சிவுனி கும்மாயம் தர்ம சம்வர்தினி தன்யே த்ரயம்பகே மூர்धन्ये परमयोगी हृदयमान्ये त्यागराजकूल शरण्ये पतित पावनी कारुण्यसागरी सदा अपरोक्षमुखराजा कन्यातीर वासिनी परात्परि कात्यायनी राम सोदरी अम्मा धर्म संवर्धिनी यातु कोवम्मा मायम्मा धर्म संवर्धिनी
என்று உயர்ந்ததான ஒரு கீர்த்தனையை தர்மசம்வர்த்தினி தாயாருடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிறார். இன்று பர்யந்தம் ராமயேவ குலதெய்வதம் நகா என்று பரமைகாந்தியாக இருந்து விட்டேன் தாயே, என்னை திருத்தாட்கொள்வதற்காக நீ வந்தனையோ என்று புலம்புகின்றார். இவ்விதமாக அன்று முதல் எல்லா தேவதாந்திரங்களையும் பாடுவது என்ற ஒரு சங்கல்பத்திற்கு வந்தார். தேவதாந்திரங்கள் யார்? ராமன் எனும் பஞ்சாயத்தனத்துக்கு பரிவார தேவதைகள் அல்லவா? அவர்களை பாடினாள், அவர்களை தொழுதாள், அவர்களை கண்டாள், அவர்களை நமஸ்கரித்தால் ராமன் பிரீத்தி அடையப் போகிறான். அதனால ராம பிரீத்தியர்த்தம் நான் பாடுகிறேன் என்று அன்று முதல் எல்லா தேவதாந்திர கீர்த்தனைகளையும் பாட ஆரம்பித்தார்கள். ஸ்ரீ கணபதினி சேவிஞ்சராரே ஸ்ருத மானவோ என்று விக்னேஸ்வரர் மேலையும் ஏனிலோச்சன பல்லவ பாணி அழிநிலவேணி பாவனநத கீர்வாணி அணயமூ மிருக்யதவாணி நாஜிஹ்வயந்து வசியும் பகதே என்று வாகதீஸ்வரியான சரஸ்வதி மீதிலும் நாத தனுமனிஷம் சங்கரம் நாத தனும் அனிஷம் சங்கரம் என்று பரமசிவன் மேலையும் சிவே பாஹிமாம் அம்பிகே ஸ்ருதபலதாயகி சிவே பாஹிமாம் அம்பிகே என்று தாயார் மேலையும் நரசிம்ஹானனுப்ரோவவே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ஹானனுப்ரோவவே என்று லக்ஷ்மி நரசிம்மன் மேலையும் ஹரிஹரி நீயுக்த திவ்ய பாதாரமிந்தமியவே ஹரிஹரி நீயுக்த திவ்ய பாதாரவிந்தமியவே என்று கிருஷ்ணன் மேலையும் వెంకటేశానిను సేవింపను పదివేల కనులు కావలనయ్యా என்று திருமலைப்பன் மேலையும் வினதா சுதரார வினுதி கை கோணரா என்று வினதாசுதனான கருடாழ்வான் மீதும் கீதார்த்தமோ சங்கீதானந்தமோ என்று ஆஞ்சநேய சுவாமி மேலையும் இப்படி தேவதாந்திரங்கள் எல்லாவற்றிலும் அவர் பாட ஆரம்பித்தார். சிஷ்யர்கள் அவர் பாட 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 ஓலைப்படுத்தி வந்தனர். ஓலைப்படுத்தி பாடி காட்டுவார்கள். அவர் பிழை திருத்தம் செய்தால் திருப்பி ஓலைப்படுத்தி காட்டுவார்கள். இப்படியாக ஒரு சுகமயமான காலத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார். இவ்விதமாக தியாகராஜ சுவாமி தேவதாந்திரங்களை பாடுவதில்லை என்று மட்டும் தீர்மானித்திருந்தால் எப்பேற்பட்ட கானரத்னங்களை, எப்பேற்பட்ட கீதரத்னங்களை, எப்பேற்பட்ட உயர்ந்ததான பாவரத்னங்களை இந்த சங்கீத உலகம் இழந்திருக்கும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இதுவும் அம்பாளுடைய சங்கல்பம். தியாகராஜருடைய சித்தத்திற்குள் அவர் சென்று அவரை தூண்டி உலகிற்கு உயர்ந்ததான கானரத்னங்களை வழங்கி சென்றாள். கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்களை தர்மசம்வர்த்தினி தாயார் மேல பாடி அந்த க்ஷேத்திரநாயகியுடைய மனதை குளிர வைத்து தனக்கு பேரானந்தத்தை அனுகிரகத்தை வருஷித்த அவளை ஸ்மரித்தது போல் நாமும் திருவையாறுல உரைகின்ற ஜெகன்மாதாவை அனவரதம் ஸ்மரிக்க வேணும். இல்லை என்றால் இப்பேற்பட்ட உயர்ந்த கானரத்னங்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காம போயிருக்கும் என்பது பேர் உண்மை அல்லவா? அப்பேற்பட்ட தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய பல்வேறு கிருதிகளில்
பல்வேறு அனுபவங்களை அங்க நமக்கு ரத்னங்களாக கொடுத்திருக்கார். சங்கீத சாஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய அம்புதி, ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல தியாகராஜர் என்ற ஒரு மகனீயர் மூழ்கி சதா காலமும் ராமபக்தியிலையும் சங்கீத அப்தியிலும் மூழ்கினவராக, மாயை சற்றும் ஒட்டாத அதிலிருந்து உலகத்திலிருந்து விலகியவராக, ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் பட்டாபிஷிக்தராக, அப்படி குணக்கடலாக அவர் விளங்கியதுனால்தான் நமக்கு பற்பல உயர்ந்த கிருதிகள்லாம் கிடைச்சு. துர்மார்க்க சராதலமூன்ற கீர்த்தனையில ராமன்ட்ட சொல்றார், என்னைக்காவது கீழ்மக்களை பிரபுன்னு புகழ வேணும் என்று நான் ஆசைப்பட்டிருக்கேனா? புகழணும்னா உன்னதான் புகழ்வேன், என் வாக்கு என்னைக்கும் நீச்சல்களை ஒருபொழுதும் புகழ்ந்து அவர்களுக்கு அடிமையாகாது என்று సత్యప్రమాణం பண்ணுகிறார். అపరాధముల నోర్వ సమయము కృపజూడుము கணமைன நான் அபராதமுலு நோர்வ சமயமோன்னு ஒரு கீர்த்தனையில் சொல்றார். அப்படி இருக்கிறது நான் மட்டும் என்னமோ நூற்றுக்கணக்காக கீர்த்தனைகள்லாம் பண்ணிட்டேன்றதுக்காக என்னுடைய சபலச்சித்தத்தினால அடிக்கடி உங்ககிட்ட முறையிடுறேன். என்னுடைய அபராதங்களை மன்னிச்சுக்கோப்பா. என்னை விட எவ்வளோ மனிதர்கள்லாம் தேவர்கள்லாம் உன்னை பாடி புகழ்ந்து கொண்டாடலையா? என் அபராதங்களை மன்னிச்சுக்கோன்னு ஒரு சாதாரண பிராகிருத மனுஷன் மாதிரி பிரார்த்தனை பண்றேன். ராமா, என் நிலை உனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு ரீதியில் எந்து தாக்கினாடோ இடகுரா நெச்சுடு தயவுச்சுனா ஓ மனசான்ற கீர்த்தனையில சொல்றார். ஹிரண்யகசிபுவ அழிச்சு அசுரர் குழந்தையான பிரகலாதனை பக்த சாம்ராஜ்ய யுவராஜனாக நீ பட்டாபிஷிக்தனாக பண்ணலையா? வாலியை அடிக்கிறதுக்காக சுக்ரீவ சக்கரத்தை ஏற்கவில்லையா? அப்படி என்னென்னமோலாம் சொன்னின உனக்கு என் கர்மவணியை நீக்கி காமக்ரோதாதிகளை நீக்கி அனவரதம் என் மனசுக்குள்ளே இருக்கிற ராமபக்தி விகசிக்க கிருபா செய்யக்கூடாதா? தீர்த்தாடனம் போக முடியலன்ற ஒரு எண்ணத்தை ரொம்ப அழகா சொல்றார் ஒரு கீர்த்தனையில. கோடி நதுலு தனுஷ் கோட்டிலோன்னு உண்டாக்கா ஏட்டி திரிக்கவேவோ மனசான்ற கீர்த்தனையில, என் மனமே ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திருவடியில இருந்தானே கங்கைக்கு ஒத்த கங்கை பெருகித்து, அதே மாதிரி அவனே தானே ரங்கநாதனா வந்திருக்கான். அந்த ரங்கநாதருடைய திருவதியில்னு காவிரியானது பெருகிருக்குது. எல்லா கொடிகளும் தனுஷ்கோட்டியில் போய் சேர்றதுனால நீயே இங்கே அங்கேயும் வீணா திருக்கிறாய். அந்த தனுவோட கோட்டி ராமச்சரணத்தில் தானே இருக்கு, வந்து நிற்கிறது. வில்லேந்திய ராமன் கோதண்ட ராமனுடைய திருவடியில தானே அந்த தனுஷோட கோட்டி இருக்கு. அதனால அந்த தனுஷ்கோட்டியை போய் அனவரதம் உபாசிக்கும் நீ ஏன் வீணாதிருக்கிறான்னு தன் மனசுக்கே ஒரு போதனையை சொல்லிக்கிறார். எவ்வளவு காலமாக உன்னை உபாசிச்சு கொண்டிருக்கேன், எங்க அதுக்கு வரக்கூடாதான்னு ஒரு கீர்த்தனை சொல்றார். ரரா மாயன்டிதாக ரகுவீர சுகுமார முக்கத தசரத குமார நன்னேலு கோர தளலேரா ராமராரா. எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த க்ஷணபர்யந்தம் உன்னையே ஸ்மரிச்சு உனக்காக வாழும் என் விஷயமாக உன் மனசில் லவலேஷமும் கிருப்பை இல்லையா? நீதானே கதின்னு, நீதானே புகழ் என்று இன்று வரை வாழ்ந்து வருகிறேன், எங்க ஆத்துக்கு வரக்கூடாதா என்று அப்படி கெஞ்சுகிறார். సాధు సంగత్తుకాహ సదాకాలము ఏం త్యాగ స్వామి హరిదాసులు వెడలు ముచ్చడకని ఆనందమాయే దయాళు హరిగోవింద నరహరి రామకృష్ణాయని వరుసుక నామం కరుణతో జేయుచు ஹரிதாசுலு. சாதுக்களுடைய சங்கம் எனக்கு வேண்டாமா? அவர்கள் கோஷ்டி காணம் பண்ணி உருளமாக வரும்பொழுது அவா திருவடி ஒரு விழுந்து புரளவானாமா? அவர்களோட கூடி ஆடிப்பாடி ஹரிகோவிந்த நாராயணா நரஹரி கிருஷ்ணா என்ற நாமாளிகளை மிருதங்கள் கரதாளத்தோட ஆடிப்பாடி மெய்மறந்து நாடி அகம் குழைந்து நரசிங்கா என்னும் பாடும் நாள் எந்நாள் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவர்களுடைய காலில் கச்ச கட்டின்றவனாக வெட்கத்தை விட்டு உறக்கவும் நாமாவளிகளை பாடிக்கொண்டு சுஸ்வரத்தோடும் தியானத்தோடும் ஒருங்கிணைந்த மனம் கொண்டவர்களா ஒருவருக்கொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு ராஜாதிராஜனான உன் திருவடிகளை மலர்தூவி நாம குசுமங்களால் அர்ச்சித்து உன் திருவடியில் வந்து சேரும் நாள் எந்நாள் என்று சாது சங்கத்துக்காக ஏங்குகிறார். தசரத நந்தனா தானவமர்தனா தயா மம் பாஹி ஜாலனு மாயா ஜாலமுசேயா ஜலதுதோயே ஜலயாராயா. தசரத குமாரா, அசுரகுல காலா, கருணையோடு என்னை காப்பாற்றக்கூடாதா?
மாயாஜாலங்கள் அதில் விழுந்து இனிமேலும் நான் வியர்த்தமாக என் வாழ்க்கையை போக்கணும்னு நினைக்கிறியா? ஹதயத்தாமயத்தில் சதா காலமும் வசிக்கும் நான் மாதர் மயக்கத்திலேயோ இல்லை செல்வந்தர்களை நாடியோ இந்த உதர போஷணத்துக்காக நிற்கும்படியா வச்சுடாதப்பா. சர்வத்திர உன்னுடைய தரிசனம் நான் காண வேணும். லவலேஷம் என்கிட்ட கர்வம் இல்லாதது போய்விட்டதுங்கிறது உனக்கு தெரியாதா? என் நிலைமைக ஷாமலனே, குணக்கடலே, என் மேலே ஏதாவது கோபமா? இனிமேலே தாழ மாட்டேன்பா, என்னை கடைத்தேறச் செய் என்று கதறுகிறார். தினஜனாவன ஸ்ரீராமா ரணவஹரணா ஸ்ரீராமா வீண விமான ஸ்ரீராமா மீன ஷரீரா ஸ்ரீராமா. இந்த கீர்த்தனையில தசவித அவதாரங்களையும் ராமச்சந்திரன் தான் எடுத்திருக்கான்னு சொல்றார். இப்படி ஜெயதேவ சுவாமி தன்னுடைய அஷ்டபதியில சாட்சாத்து ஸ்ரீ கிருஷ்ணன் தான் தசவித அவதாரங்களையும் எடுத்திருக்கான் என்று ஒரு அஷ்டபதியில் பாடும்பொழுது கிருஷ்ணாவதாரத்துக்கு பதிலாக பௌத்தாவதாரத்தை அங்கே உதாரணம் காட்டுறார். அது மாதிரி ராமன் தான் தசவித அவதாரங்களை எடுத்தான் என்று ஒரே கீர்த்தனையில் ரொம்ப அழகாக பாடி தியாகராஜ சுவாமியும் நம்மளை ரமிக்க வைக்கிறார். ராமா கோதண்ட ராம ராமா கல்யாண ராம ராமா கோதண்ட ராம ராமா கல்யாண ராம ராமா. இந்த கீர்த்தனையில ரொம்ப அழகாக ராம கட்டாட்சத்துக்காக தானே நான் தியானம் பண்றதோ, பக்தி பண்றதோ, பாட்டு பாடுறதோ, உன்னையன்றி மறுப்புகளின்றி ஹே கருட வாகனா சந்திர வதனனே நான் காத்துண்டு பக்தி பண்ணுவது உனக்கு தெரியாதா என்று ரொம்ப அழகாக கெஞ்சுகிறார். பரிபாலய 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 ரகுநாதா. இந்த ரீதிகளோட கீர்த்தனையில இந்த சரீரமே நீ அமரத்துக்குன்னு ஏற்பட்ட கோவில், என் ஹிருதயம்தான் நீ அமர்ற பலகை, உன் திருவடி தியானமே கங்கா ஜலம். ஹே கஜேந்திர கருணா பாரீனா, உன் கருணையே நீ அணியும் தூய ஆடை, உனது புகழ்தான் உனக்கு நான் சமர்ப்பிக்கும் வாசன கந்தம். ஹரிநாம கீர்த்தனமே தாமரை மலர். என்னுடைய ஊழ்வனைப்பயன் எது உண்டோ அதுதான் நெரிக்கப்பட வேண்டிய தூபமாகும். உன் திருவடியிலே நான் வச்சிருக்க அச்சஞ்சலமான பக்தி தான் என்றும் பிரகாசிக்கும் தீபம். என்னுடைய பூஜா பலனே நைவேத்தியம். நான் அடையறதுக்குன்னு ஒரு சாஸ்வதமான ஒரு இடம் இருக்கு. அந்த ஆனந்தம், அப்பேரானந்தமே தாம்பூலம். உன்னுடைய திவ்ய தர்சனானந்தமே தீபாராதனை. வித்தியமாக உன்னோட வழிபாடை தியாகராஜன் நித்திய மானச பூஜையாக செய்கிறான் என்று தன்னுடைய மானச பூஜையின் விவரணத்தை ரொம்ப அழகாக சொல்றார். ரம ரம நிவரமுகாம ரம சீதா ரம ரம சாது ஜன பிரேமராரா. ராமானி வரணும். எப்படி வரணுங்கிற நான் நினைக்கிறேன் தெரியுமா? உயர்ந்ததான மெளிரகண்ட ஆடைகள் ஆபரணங்கள்லாம் அணிந்தவனாக, கோதண்ட காந்தி ஒரு பக்கம் மெளிர, அடியார்களுடன் கூடியவனாக மந்தஹாசம் பண்ணிண்டு மன்மதனை பழிக்கும் பேர் அழகோட, ஹே வேத பொருளே வேத பிரதிபாத்தியனே, இந்த தியாகராஜனை காக்கிறதுக்காக என்னை தேடி நீ வரணும்பான்னு அப்படி ஒரு விதமாக தன் மனசில் ஏற்பட்ட ஆசையை வெளிக்காணுகிறார். சர்வலோகதயாநிதே சர்வபௌமதாசரதே அப்படின்ற ஹுசைனி ராகத்தில் ஏற்பட்ட உயர்ந்ததான உற்சவ கீர்த்தனையில் சாட்சாத் மகாவிஷ்ணு நீ, சாட்சாத் மகாலட்சுமிதான் சீதாதேவி, உனக்கு நாமரூபம் இல்லாத நிர்விகார ஸ்வரூபன், ஆனாலும் என் போன்ற பக்தர்களுக்காக கோதண்டதாரியாக நீ வராய் என்பதை உன்னுடைய சரித்திரத்தின் பெருமையை உணர்ந்தவன்பா, என்னை காக்கவா என்று ரொம்ப அழகாக சொல்றார். அத்தடே தன்யுடுராவோ மனசா சததயான சுத திருதமைன சீதாபதி பாதயுகமுலு சததமு ஸ்மரீஞ்சு. அத்தடே யார் இந்த உலகத்தில் தன்யனானவர், துக்கானுபவத்தை விளக்கினவராக ஞானத்தை அளிக்கும் சீதாபதியை சதா காலமும் தியானித்து நாமசங்கரத்தினத்தின் வாயிலாக பரவசம் அடைந்த நிலையில் சத்சங்கத்தின் பெருமையை உணர்ந்தவனாக நிம்மதியடைந்து சாஸ்திரசாரமான ஸ்ரீராமநாமத்தை அனவரதம் செப்புபவனாக தியாகராஜனால் செவிக்கப்படும் ஸ்ரீராமனை
பரம விஸ்வாசத்துடன் நம்பி பிறவி எடுத்ததின் பயனாக மோக்ஷானந்தத்தை அடைபவனே பரமபாகியசாலின்னு சாதுக்களுடைய லட்சணத்தை அப்படி வர்ஷிக்கிறார். ரகுநந்தன 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 ராமா அப்படிங்கிற ஒரு உற்சவ கீர்த்தனையில் உன்னை பாடுறது, உன் புகழை சொல்லுவது, உன்னையே நினைக்கிறது, லவலேசமும் மறுப்புகழின்றி வேறு கதியின்றி தஞ்சமடைந்த என் விஷயத்தில் மட்டும் ஏண்டாப்பா ஜாலம் காட்டுற? உனக்கு என்ன இதனால் கிடைக்க போகிறது? எனக்கு ஏன் துயரத்தை கொடுக்கிறாய்? எனக்கு ஏன் பொறுமையின்மையை தருகிறாய்? உன்னை உணர்ந்த சான்றோர்கள் அனைவர்களும் அனவரதம் என்ன சொன்னாலும் அப்படித்தானே நான் ஸ்மரிச்சென்றிருக்கேன். காக்காசுரனை போல எந்த லோகம் சென்றாலும் அலைஞ்சாலும் தெரிந்தாலும் நீதானே சத்கதி என்று வாழ்ந்து வருகிறேன். குடக்கடலே சரண் புகுவதை காப்பதில் உனக்கு ஈடு யாரும் இல்லைன்னு சொல்கிறாளே, இந்த தியாகராட்சனை ரட்சிப்பது ஒரு விஷயமாப்பா? உன்னை அடைந்தேன் என்று ரொம்ப அழகாக விவரிகம் செய்கிறார். குவலயதள நயனா ப்ரோவவே குந்த கூட்மலரதனா ப்ரோவவே குவலய தள நயனா. இந்த கீர்த்தனையில் நீ சிரிச்சா முல்லை மலர் போல் இருக்கு, உன் கண்ணை பார்த்தா குவலயம் புஷ்பம் போல இருக்கு, அளவற்றதான பிரமையில் உன் சிங்காரமயமான சரீரத்தில் ரூபலாவண்யத்தில் சொக்கி நிற்கிற என்னை பார்க்காம இருக்கியே நியாயமா? தெரிஞ்சும் தெரியாதவன் போல இருக்கியே. சதா காலமும் என் மனசு உன்னை பஜிக்காவிட்டால் தவிக்கிறது. உலகத்தையே வெறுத்து விட்டவன், ஆனாலும் உன் கருணைக்கு பாத்திரமானவன் என்றதை நீ உலகத்துக்கு தெரிவிக்க வேணாமா? நான் பண்ணும் பூஜையையும் பக்தியையும் நீ ஏற்றுக்கொள்ள வேணாமான்னு பிரார்த்திக்கிறார். துளசி தேவி மேலே பிருந்தாவனீஸ்வரியான ஸ்ரீ துளசி ஹரிபக்தியை வித்தரணம் பண்ணும் ஜெகன்மாதா என்பதனால துளசி தேவி மேலே நிறைய கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். ஏகாதசி விரதாதிகள் மேலே நிறையா பண்ணியிருக்கார். சாது சங்கத்தின் மேலேயும் நாம பிரபாவத்தின் மேலேயும் ராமநாமத்தின் மகிமையையும் அதில் ஈடுபட்ட மகனியர்களுடைய வாழ்க்கையின் குறிப்புகளையும் பல்விதமாக ரகரகமாக வழங்கி நம்ம மனசை அவருடைய கீர்த்தனையின் வாயிலாக கொள்ளை கொள்கிறார். ஆஞ்சநேய சுவாமி விஷயத்தில் அவ்வளவு தூரம் ஈடுபட்டவராக பக்தாகிரேசரான ராம நாம பாவன மத்தராக தாசாகிரேசனான அஞ்சனாசுத்தனை அப்படி கொண்டாடுகிறார். டோலோத்சவம் பவளிம்பு சைனோத்சவம் பிரபோதனம் என்பதாக விஸ்தாரமாக பல்வேறு கீர்த்தனைகள் வாயிலாக நமக்கு அப்படி வருஷிச்சிருக்கார். ஒரு சமயத்தில் நிறைய பக்தர்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்த அவர்களை அதிதிகளை உபசரிக்க இயலாமல் தங்கின பொழுது அந்த யாத்திரைகளாக வயதான தம்பதிகளும் வந்தாளாம். அவளை பார்த்த உடனே தான் உபாசிக்கிற ஸ்ரீராமனும் சீதாதேவியும் ஆஞ்சநேய சுவாமியுமாக தோன்றதாம். பவனுதா அப்படிங்கிற மோகன கிருத்தியை பாடி ஆனந்தானுபவம் ஏற்பட்டு மூச்சை இழந்து விழுந்துட்டாராம். எல்லாரும் ராமநாம கர்ஜனை பண்ண அதுக்குள்ள அந்த வந்த தாயார் அந்த அம்மா அத்தனை பேருக்கும் தலிக பண்ணினாலும் அவ கரஸ்பர்ஷம் பட்ட உடனே ஒரு 10 பேர் சாப்பிட வேண்டிய அளவுக்கு இருந்த தானியாதிகளும் காய்கறிகளும் 100 பேருக்கு வர அளவுக்கு அது விகசிக்க அவர்கள் வந்த சோடு தெரியாம திரும்பி போயிடுறாளாம். அப்புறம் பக்தர்கள் எல்லாம் அது வரைக்கும் சாப்பிட்டு அனுபவிச்ச அறியாத ஒரு அலௌகிக்க ருச்சியோடமும் அமிர்த துல்லியமாக இருந்ததாம் அன்னம். அப்பொழுது தியானத்துல தியாகராஜ சுவாமி என் பொருட்டு நீங்கள் வந்து காய்கறிகள்லாம் நறுக்கி தளிகை பண்ணி நான் பண்ணின அந்த உபச்சாரத்தையும் ஏற்றுண்டு போனேலான்னு அழ ஆரம்பிச்சிட்டாராம். இந்த பகல் வேளையிலே மாணிக்கம் போன்ற மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பேரானந்த வடிவனாகும் மந்தஹாசம் புரிபவனும் அநேக கோடி சூரியர்களைப் போல் பிரகாசிப்பவனும் மரகதமணி போன்ற தேககாந்தி உடையவனும் ஆனந்த ஸ்வரூபனும் சீதாதேவியின் அருகில் இருத்தி ஆனந்தப்படுபவன் தாமரை போன்ற கண்களை உடையவன் கடக பட்டாடை உடுத்தியவன் திவ்யமான வில்லு சரம் அம்பு முதலியவெல்லாம் எடுத்துண்டு இது கோதண்ட பாணியாக என் மனசில் சதா காலமும் பிரகாசிப்பவனாகிய அந்த ராமச்சந்திரனை இந்த பகல் வேளையில் அந்த கருணா சாகரனை ஸ்மரிக்கிறேன்னு சொல்லி மேற்கொண்டு அவருடைய கருணை ரசத்தில் மனம் தோய்ந்தவராக புலம்பரான
பகவானின் ரூபலாவண்யத்திலையும் அவனுடைய ரசானுபவத்திலையும் அவனுடைய பிரேமானுபவத்திலையும் அவன் மேல் வைத்த கண்ணை வாங்க முடியாது திணறுகின்ற ஏற்பட்ட லாவண்ய ஸ்வரூபத்தில் மனம் செலுத்தியவராக தியாகராஜ சுவாமிகள் அடிக்கடி நிறைய மங்களம் பாடி பகவானுக்கு திருஷ்டி ஏற்படாமல் இருக்கணுமேன்னு மறி இதையே பாடின்னு இருக்கார். இவ்வாறாக எந்தெந்த விதத்தில் எந்தெந்த பாவத்தை எந்தெந்த மூர்த்தியிடம் காட்டணுமோ அந்தந்த விதத்தில் அந்தந்த பாவத்தில் அந்தந்த பொருள்படும்படியாக உயர்ந்ததான பதரத்னங்கள்னால கனரத்னங்களை பண்ணி நாமரத்னங்களை அனுபவிக்கும் சாதுரத்னங்கள் வாய்க்கு போய் சேரணும் என்ற ஒரே எண்ணத்தில் ஸ்ரீ ராமரத்னத்தின் திவ்ய சரணாரவிந்தங்களை அவர் சமர்ப்பித்த இந்த கீர்த்தன ஆனந்த அனுபவம் சொல்லி மாறாது. இருந்தாலும் இதை சொல்லாமல் இருக்க முடியாது, இதை தாண்டி போக முடியலையே என்பதற்காக ஏதோ அந்த தியாகராஜ அனுபவத்தில் என்கின்ற ஒரு பெரும் கடலில் சில திவலைகளை மட்டும் இன்று நாம் கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அனவரதம் அல்லும் பகலும் ராமநாம ஜபம், ராமத்தியானம், ராமபிரகளான சாதுக்களுக்கு தரிசனம் தருவது, பேச்சையே குறைத்து விட்டார். நித்தியோஞ்சவர்த்தி தன் சீடர்களை எடுக்க வைத்து விட்டார். சதா ராமஸ்மரணானுபவத்திலேயே இருக்க அவருடைய தானிலேயே அதிகரிக்குமா போலே உயர்ந்ததான கீர்த்தனா ரத்னங்களை சீடரத்னங்கள் பாட பாவரத்னமான குருநாதர் தன்மயமாகி ராமநாம அனுபவ அலைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு ராமஸ்மரணானுபவத்திலேயே வாழ்ந்து வரலானார். எவ்வாறு அயோத்தியில் வாழ் அனைத்து ஜீவராசிகளையும் தன் திருவடி பெருமையினாலே வைகுண்டாரோகணம் செய்தாரோ அது மாதிரி பெருமாள் தனக்கும் ஒரு இடம் வைத்திருப்பார் என்ற ஒரு திடீகரணம் அவருக்குள் ஏற்பட்டது. அதனால் ஜபத்தியான பரனான தியாகராஜ சுவாமிகள் உலகிற்கே ஒரு ஆதர்ச புருஷராக, சங்கீதாப்தியின் கலாநிதியாக, குருபக்தியின் பிரதீகமாக தன் வாழ்நாள் முழுவதும் தன் பந்துக்களை அரவணைத்து அவர்கள் குற்றமே சுமத்தினும் பொறுத்து அருண்டு ஆண்டு அவர்களிடம் தோஷமேதும் பாராமல் தான் உண்டு தன் ஜபம் உண்டு என்று இருக்கையிலே சுவாமியுடைய நித்யாராதனை விசேடமாக நடந்து வருகின்றது. தை சுக்ல பகுள பஞ்சமி அன்று தன்னில் தான் ரமித்தார். சீடர்கள் அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர். அவர்கள் வாழ்க்கையே சூன்யமயமாக ஆகிவிட்டது. குருநாதர் இல்லாத ஒரு ஸ்தானத்தை அவர்களால் ஏற்கவும் இயலவில்லை. ஆயினும் அனைவரும் ஒன்று கூடி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடினர். அவருக்கு கிரமேண சமாதி ஸ்தலம் நிறுவப்பட்டது. அனைவரும் ராமநாம கர்ஜனை செய்தவர்களாக கை நிறைய புஷ்பங்களை எடுத்து சென்று வலம் வந்து கண்ணீர் புஷ்பாஞ்சலியோடு ஸ்மரணை புஷ்பாஞ்சலியோடு அவர் செய்த உயர்ந்த பரோபகாரத்தை நினைத்தவாறு அழவும் தெம்பில்லாமல் மயங்கி விழுந்தனர் என்பதுதான் நிலையாயிற்று. ஆச்சாரிய புருஷன் தன்னில் தான் ரமித்து அனைத்தும் அந்தார அமமயம் என்ற பாவத்திலே தானே அந்த பிரம்மாகார ஸ்வரூபத்திலே லயித்து நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்ற திடீகரணம் ஏற்பட்டு அந்த சீடர்களிலே வயது முதிர்ந்தோர் அனைவருக்கும் ஆஸ்வாசனம் கூறி அவர்கள் ஹிருதயத்திலே என்றும் ஒளிரும் குருபக்தி மீண்டும் துளிர்க்குமா போலே இந்த நினைவினாலை வெகு விசேடமாக பிரதி வருஷம் நாம் செய்து குருநாதருக்கு நாம் நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்தனர். அன்று முதல் இன்று வரை தியாகராஜ உற்சவம் உலகில் எல்லா மூலையிலிருந்தும் காணும் விதமாக அமைந்துள்ளது. ஆச்சாரிய புருஷன் ஹிருதயத்திலே இருந்த ராமபக்தி, அவர் நாக்கிலே இருந்த ராமநாம ஜபம், அவருடைய நோக்கிலே இருந்த ராம தியான பராயணம், சித்தி அனைத்தும் அனைவருக்கும் சகல க்ஷேமங்களையும் தரும். அவரை ஸ்மரித்தாலே ராமபக்தி நமக்கு சித்தியாகும். அவர் ஆஞ்சநேய துல்லியனான ஞான பிரகாசத்தோடு வினயத்தோடும் தான் இருக்குமிடம் தெரியாமல் வாழ்ந்து காட்டினார். அவர் இன்று கீர்த்தனைகளின் வாயிலாக நம்மிடையே இருக்கின்றார். அந்த கீர்த்தனானுபவம் அனைவருக்கும் ராமானுபவத்தை தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு சொல்லி மாளாத உயர்ந்ததான தியாகராஜ சுவாமிகளின் பெருமையை விரிவிற்கஞ்சி இவ்வளவிலே அவருடைய சரணார்விந்த ஸ்மரணானுபவத்தை முடித்துக் கொள்கின்றோம். சத்குரு தியாகராஜ பரபிரம்ம கீ ஜெய். சமம் ஆதி என்று பிரித்தால் ஜீவ சமாதி ஆகிறது. ஆதியாகிற இறைவனிடமிருந்து வந்த ஜீவன் அதை சமணம் செய்தல் என்று பொருள். ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், தபஸ்விகள், சாதுக்கள் அனைவர்களும் சித்தத்தை அவன்பால் வைத்து வாழ்ந்தவர்கள்.
அவர்கள் வந்த வேலை முடிஞ்சிருத்துனா சமாதி அடைகிறது என்பது குருநாதனால் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு செய்யப்படுகின்ற ஒரு கிரியை. அந்த மெய்ஞானி அருளை அடைந்தக்கால் அந்த உடல்தான் குகைசை திருந்திடில் சுந்தர மன்னரும் தொல்புவி உள்ளோரும் அந்தமில் இன்ப அருள் பெறுவாரே. புண்ணியமாம் அவர் தாமதை தம்மை புதைப்பது நன்னி அணில் கோக்கில் நாட்டில் அழிவாகும் மண்ணில் அழிய லலங்கார பங்கமா மண்ணுலகெல்லாம் மயங்கும் அனல் மண்டியே. நொந்து ஜீவசமாதி அடைந்த யோகியின் உடலை குழி தோண்டி அதில் இருத்தி அது மேலே ஒரு பிருந்தாவனத்தை அமைச்சு அதை பூஜைகள் செய்து வர உலகமே க்ஷேமகரமாக விளங்கும் என்பது திருமூலரின் வாக்கு. நவமிகு சாணாலே நல்லாழம் செய்து சுவைமிகு சூழவைச் சாணங்காங் கோடிட்டு அவமிகு குகைமுக கோணமும் சாணாக்கி பவமரு நற்குகை பத்மாசனமே என்றபடி பத்மாசனத்தில் அமர்ந்த தியாகராஜ சுவாமியே ராமன் வந்து அழைக்க போகிறான். ராமன் என்கின்ற அபாரமான திவ்ய ஜோதியில் பரமாத்மா புடைசூழ ராம லக்ஷ்மண பரத சத்ருகுண ஹனுமத் விபீஷண சுக்ரீவாதி அத்தனை பேரோடையும் புடைசூழ வந்து தியாகராஜருடைய கரகமலங்களை பற்றியவராக சமாதிஸ்தராக அவரை பராபவ வருஷம்ஷ்ய பகுல பஞ்சமி தை சுக்லபக்ஷ பஞ்சமி அன்று அவரை சமாதிஸ்தராக அமர்த்தி உலகறிய ராமபக்தியை தன் முழுமூச்சாக கொண்ட அந்த உயர்ந்த ஆத்மாவை தன்னிடம் லயப்படுத்தினார். அதுக்கு முந்தின நாள் தியாகராஜ சுவாமிகள் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டார். ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டு ரொம்ப நேரம் இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது என்பதை சூச்சகமாக தெரிவிச்சு வச்சுட்டு தன்னுடைய சிஷ்யெல்லாம் கூப்பிட்டு அகண்டமாக நாம சங்கீர்த்தனம் செய்யும்படியாக சொல்ல சிஷ்யரத்னங்களான அத்தனை பேரும் குடும்பத்தோடு வந்து இந்த செய்தி தீயென உலகெங்கும் பரவ மறுநாள் காத்தால ஜனசமுத்திரம் அங்கு கூடித்தாம். நாமசங்கீர்த்தனத்தின் ஒலி, ராமநாம கர்ஜனை, ராமநாம பஜனை ஆகாச பர்யந்தம் விண்ணை முட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அபராண்ண காலத்தில் ஸ்ரீ ராமபிரான் தியாகராஜருடைய கரகமங்களை பற்றி சமாதிஸ்தராக அவரை அமர்த்தி ஆகாசத்திலேருந்து 30 கோடி தேவதைகள் புஷ்பவருஷம் பழிய யோக சமாதியில் பரமாத்மாவுடைய சிரோபாகத்திலேருந்து உயர்ந்ததான ஒரு ஒளி நாம ஒலியை தொடர்ந்து இந்த ஜோதிஷானு கடம்பி வடக்கு நோக்கி சென்று மறைந்ததை உலகோர் கண்டு வியந்து ஆனந்தித்து புஷ்பவருஷம் செஞ்சு ஆனந்த மேலிட்டால் அழுது கொண்டே ராமநாம கர்ஜனை பண்ணுறா. அழுது கொண்டே அவருடைய ஸ்மிருதியில் என்ன பண்ணுறோம் தெரியாமல் பித்து பிடித்தவர்களாக இருந்தார்கள். தனக்கு ஒரு ஆதர்ச புருஷன் சதா காலமும் அண்டுவதற்கு இடமாக இருந்தார். அவர் இன்று இல்லை என்ற ஒரு பெரிய அந்த காலி இடம் நிரப்ப இயலாததாக ஆயிற்றாம். நினைச்சு கூட பார்க்க விருப்பமில்லாத அவர்கள் குருநாத பிரீத்தடையட்டம் என்பதற்காக விண்ணை முட்ட நாமகர்ஜனை பண்ண தன்னை மறந்து அழுது விக்கத்து வீழ்ந்து புரண்டு பிரஜையை இழந்தவர்களாக ஆனார்கள். ராஜாதி ராஜர்கள், தபஸ்விகள், மகான்கள், சித்த புருஷர்கள், சங்கீத சிரோமணிகள், சிஷ்யரத்னங்கள் அனைவரும் கண்ணீர் மல்க நிதர்சனமாக பார்த்து கொண்டே இருக்கிறதே தியாகராஜ சுவாமியுடைய அந்தராத்மா ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை அன்றனந்த மலராக சென்று அடைந்ததை கண்டு விகசித்து விக்கித்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய அந்தேஷ்டியை செய்து முடித்தனர். சம்ஸ்கார அனைத்தும் செஞ்சு பிருந்தாவனத்தை அமைச்சு பஞ்சரத்ன கிருதிகளை அவர் பாடி அவர்கள் அனைவரும் ஏக ஹிருதயத்தோடு ஏக துவனியில ஏக மனசாக பாடி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணினதை தான் இன்னைக்கும் எல்லாரும் அந்த தை பகுள பஞ்சமி சுதினத்தில் அனைவரும் பஞ்சரத்ன கிருதிகளை பாடி அவருக்கு சமர்ப்பிப்பது என்பது இவ்வளோ வருஷ காலமாக கிட்டத்தட்ட 840 கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அவர் சமாதிஸ்தராக ஆனார் என்பது வரலாறு சான்று நமக்கு காட்டுறது. இன்னைக்கும் தியாகராஜ சுவாமியுடைய சமாதித்தலம் சாநித்திய பரிதமாக இசை பயிலும் அத்தனை விதூஷகர்களும் அவ்வப்பொழுது அங்கே உட்காந்து ராமநாம ஸ்மரணம் பண்ணி நான் உங்களுடைய கிருத்தினால் என் வாக்கில் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா அவளுக்கு தியாகராஜருடைய கிருபானுபவம் ஏற்படும் என்பது பரமசத்தியம். கண்கூடாக காணலாம். நிதர்சனமாக
புனிதமான காவேரி அன்னையின் மடியில் ஏற்க எழில் கொஞ்சம் பஞ்சரத க்ஷேத்திரத்தில் பஞ்சரதேஸ்வரர் தர்மசம்மர்த்தி அம்பாளுடைய திருவடி வாரத்தில் சத்குரு தியாகராஜ சுவாமி அப்படி சமாதிஸ்தராக அன்றும் என்றும் எந்த விதமான சாநித்திய மாற்றமும் இல்லாதபடி நாளுக்கு நாள் சாநித்தியானுபவம் ஏற்பட்டு அத்தனை பேருக்கும் அவருடைய வாக்கில் இருந்து அவருடைய கீர்த்தனைகள் வாயிலாக நம் அனைவருக்கும் நாம அனுபவம், ராம அனுபவம், நாம பிரேமானுபவம், ராம பிரேமானுபவம், கான அனுபவம், கான பிரேமானுபவம், சாகித்ய அனுபவம், சாகித்ய சுத்தி, சங்கீர்த்தன அனுபவம், சங்கீர்த்தன நாமானுபவம், மகோன்னதமான அவருடைய சாகித்ய சுத்தானுபவம், மகோன்னதமான பக்திரச மேலீட்டினால் உண்டான அந்த கிருதிகளில் அபாரமான விஸ்வாசமும் பிரேமையும் பக்தியும் தேனென அவர்களுடைய கிருபாபரத்தினால் பிரவகிச்சு சங்கீத உலகமும் பக்த உலகமும் யதாமதி யதாசக்தி நம் வாக்கில் தியாகராஜ சுவாமியுடைய சரித்திரம் கேட்போருக்கும் கேட்க வைப்போருக்கும் அவரை ஸ்மரிப்போருக்கும் ஸ்மரிக்க வைப்போருக்கும் என்றென்னிக்கும் தியாகராஜரை ஸ்மரித்து அவருடைய ராம தேட்டையில் நாம வேட்கையில் அவருக்கு ஏற்பட்ட பிரேமானுபவத்தை ஸ்மரித்து ஒரு சொட்டு ஜலம் அவருடைய திருவடியில் நாம் சமர்ப்பித்தோன்னா இந்த ஜென்மம் கிருதார்த்தமாகும் என்பது பரமசத்தியம். இவை அனைத்தும் அபத்தம் வா சுபத்தம் வா உயர்ந்ததான புண்ணியானிமான பரமபாகவதான் ஸ்மராமின்ற ரீதியில் நாம் அனுபவிக்கிற தியாகராஜ சரித்திரம் சொல்லி மாளாது. எவ்வளவோ விட்டுருப்போம், எவ்வளவோ அபத்தமாக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு சில இடங்களில் அவருடைய கிருபாவசத்தினால நம்ம ஹிருதயத்தை தொடும்படியாகவும் அமைஞ்சிருக்கலாம். அவருடைய கிருதிகளை மேன்மையை சொல்லி மாளாது, அவருடைய சரித்திரத்தை சொல்லி மாளாது. அவருடைய அனுபவத்தை ஹதயங்கமாக உணர்ந்தாலன்றி அதை அனுபவிக்கும் இயலாது. ஆயினும் நம்மளுடைய சிசு ஜல்பனத்தை ஏற்றுக்கொள்ளு தியாகராஜ சுவாமி அனைவருக்கும் சகல க்ஷேமங்களையும் வழங்க வேணும் என்று ஹதயங்கமாக அவருடைய திருவடி தாமரையிலே அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு அவருக்கு நம்மளுடைய கிருதஜ்ஞதா பூர்வதமாக நமஸ்காரங்களை ஸ்மரிச்சுக்கிறோம். ஸ்ரீ தியாகராஜனுக்கு ஜெயமங்களம், நல்ல சீதாராம பிரம்ம குமரனுக்கு மங்களம். ஸ்ரீ தியாகராஜனுக்கு ஜெயமங்களம். ராமநாம ஜப்யனுக்கு உஞ்ச விருத்தி நிரதனுக்கு ராமாபிராமணேஷன் பக்தரபிமானனுக்கு ஸ்ரீ தியாகராஜனுக்கு ஜெயமங்களம். பார்வதி மணாளனுக்கு கமலை தன்னாயகனாய் சீதாலக்ஷ்மி தந்தையாக நற்குண கடலான ஸ்ரீ தியாகராஜனுக்கு ஜெயமங்களம். நல்ல சீதாராம பிரம்ம குமாரனுக்கு மங்களம். ஸ்ரீ தியாகராஜனுக்கு ஜெயமங்களம். जय जानकी कांत स्मरणे जय जय राम राम. त्यागराज सद्गुरु महाराज की जय. बोला सब साधु मंडल की जय. दिव्य मधुर भगवन नाम की जय.